வணக்கம். இப்போ நம்ம காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொருட்கள்: கடுகு, வெந்தயம், சீரகம், இது மூணும் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய் 2 பல் இருந்தால் போதும். அப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு, எண்ணெய். நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. புளியை நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய தேங்காய் வேண்டாம், சும்மா 2 பல் இருந்தால் போதும். காரப்பொடி மீன் நல்லா கழுவி உப்பு போட்டு கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கரைச்ச புளி கரைசலில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் பால், அப்புறம் ஒரு வெட்டின தக்காளி போட்டு நல்லா கரைக்க போகிறோம். இப்போ காமிச்சது முதல்ல வெட்டி வச்சுருக்க தக்காளி வதக்கிறதுக்கு. இதுலேயும் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு புளி காரம்லாம் சரியாக இருக்கான்னு. ஒரு சிலர் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னுவாங்க, ஒரு சிலர் காரம் ஜாஸ்தியாக வேணும்னுவாங்க. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கரைச்சி நம்ம ரெடியாக வச்சுட்டோம் இல்லைங்களா. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, சீரகம்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போடலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கும் போதே நம்ம சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகம் சும்மா 2 கொஞ்சமாக இருந்தால் போதும், ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் அதுவே ஜாஸ்தி. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டோடனே வெந்தயம். இப்போ வெந்தயம் போட்டாச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருகிடக்கூடாது, அப்புறம் அதோட மீன் குழம்போட சுவையே மாறிடும். எந்த ஒரு பொருளுமே சீக்கிரமாக கருகிடக்கூடாது, அதோட டேஸ்ட் ரொம்பவே மாறிடும். அதனால் கரெக்டாக அந்த ஒரு ப்ரௌனிஷ் வந்த உடனே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிடணும். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக வதங்கணுன்னா நம்ம ஒரு 2 கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் கல்லுப்பு ட்ரை பண்ணுங்கள், சால்ட் வேண்டாம். கல்லுப்பு தான் ரொம்ப நல்லது உடம்புக்கும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி, மிளகாத்தூள், அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து நல்லா கொதிக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம் வச்சு கொதிக்க வைங்க. அதாவது முதல்ல ஒரு கொதி வர வரைக்கும் ஹையில் வச்சுக்கணும். அப்புறம் மூடியை போட்டுட்டு கொஞ்சம் சிம் வைக்கணும். நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் சிம் வைக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப சிம்மு வச்சிடக்கூடாது, ரொம்ப நேரம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, கார குழம்பாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ நம்ம பார்க்கலாம், குழம்பு கொஞ்சம் திக்காகலை, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம மீன் போட்டோம்னா குழம்பு தண்ணியாகிடும் கொஞ்சம். அதனால் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடணும். மீன் இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க, ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. மீன் வேகாது. ஸோ இது பொடி மீனுங்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரைக்கும் கொதிக்க வச்சா போதும், சீக்கிரமாக வெந்துடும். எப்பயுமே மீன் குழம்புல மீன் போட்டுட்டோம்னா நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும். ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடுறதுனால முள் தனியாக, அதோடய ஃப்ளெஷ்ஷு தனியாக, சதை பகுதி தனியாக வந்துடும். அதனால் கரண்டி போடாமல் இந்த மாதிரி துணியை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே சுழட்டி விடுங்க குழம்ப.
அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா முள் கிடைக்கும் வாயில் நிறைய, சாப்பிடும்போது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா மீன் போட்டு சுழட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா அது குட்டி மீன், பெரிய மீனாக இருந்தால் ஒரு 2-3 கொதி வரணும். இது சின்ன மீனுங்கிறதுனால ஒரு கொதியிலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி தட்டை வந்து ஃபுல்லாக போட்டு மூடாதீங்க, ஏன்னா அதில் தண்ணி விட்டுடும். இப்போ மீன் குழம்பு ரெடி, காரப்பொடி மீன் குழம்பு ரெடி.